வணக்கங்க அன்பர்களே, அனைவரும் நன்றாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை பாவ கிரகம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு நிழல் கிரகம், பருப்பொருள் இல்லாத கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம என்ன சிறப்பாக குறிப்பிட்டு ராகுவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்மகாரகன் அப்படின்னு சொல்லி சனியை சொல்கிறோம், சரிங்களா? ஆனால் உண்மையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 9 கிரகங்களுமே நம்முடைய கர்மாவை ஏற்படுத்துறதுக்கும் காரணம், நம்முடைய கர்மாவை இப்பிறவியில் கழிப்பதற்கும் காரணம். ஏன்னா பாவ கிரகத்தின் உச்சம், தீமையின் உச்சம்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் நன்மையை செய்கிறார் ஜாதகப்படி. சுபத்தன்மையின் சிறப்பு, உல்லாசத்தின் உச்சம்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்களான குரு சுக்கிரனும் தன் தசாபுக்தி காலங்களில் ஜாதகர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தீமையையும் செய்கிறார்கள். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, நவகிரகங்கள் அனைவரும் நல்லவரே, நம்முடைய கர்மாவிற்கு ஏற்றார் போல அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சுக்கிரனே தீமையை தருகிற அமைப்புகள் இருக்காருன்னா உங்கள் கர்மா அப்படி இருக்குது. சனியே நன்மையை தருகிற அமைப்புகள் இருக்காருன்னா உங்களுடைய கர்மா அந்த அளவில் நல் நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். சரி, இப்போ இந்த ராகு இருக்கார் பாருங்க, அவர் இங்கே அமர்ந்தால் சூப்பராக அப்படி இருப்பார், அங்கே அமர்ந்தால் உயர்த்திடுவார், இங்கே அமர்ந்தால் தாழ்த்திடுவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய ஜாதகத்தில் அந்த லக்னம்னு போட்டிருக்கும் இல்லையா, அந்த கோடு போட்டு லானா, அதுதான் 1ஆம் இடம், முதல் இடம். அதுக்கு அடுத்த இடம் 2ஆம் இடம், அப்படி ஒவ்வொன்றாக வந்தால் 12 இடம் இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில், சரிங்களா? நம்மளுடைய ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கும், அதை 12 வீடுகள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல ராகு இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேயே ராகு இருக்கும், ஒரு சிலருக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கும், ஒரு சிலருக்கு 6ஆம் இடத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் அமருகின்ற பொழுது ராகுவால் நமக்கு என்ன தாக்கம் வரும், அது எப்படி நமக்கு கர்மாவை உண்டு பண்ணும். ஏன்னாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய இப்போ அனுபவிக்கிறோம் பாருங்கள் இந்த வாழ்க்கை, அது நன்மையோ தீமையோ ஏற்றமோ இரக்கமோ சந்தோஷமோ துக்கமோ ஏதோ ஒன்று, பிறப்பு முதல் நம்ம இறப்பு வரைக்கும் அனுபவிக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் நம்முடைய முந்தைய வாழ்வினுடைய ஆன்மா, இதுக்கு முன்னாடி வேற ஒரு உடல்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெஸ் போட்டு போன பிறவியில் ஏதோ சம்திங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நன்மை தீமையினுடைய அந்த அளவீட்டின் அடிப்படையில் தான் இந்த தேகம் நமக்கு கிடச்சி இந்த வாழ்க்கையில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செய்கின்ற நல்ல கெட்ட கர்மாக்களின் அடிப்படையில் அடுத்த பிறவியில் நம்ம வேறு ஒரு தேகத்தோடு திரிவோம், நன்மை அனுபவிப்போம், தீமை அனுபவிப்போம். அது இப்போ பண்ணுறதை பொறுத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ராகுங்கிற கிரகம் 9 கிரகங்களால் நன்மையும் உண்டு, 9 கிரகங்களால் தீமையும் உண்டு, 9 கிரகங்களாலும் கர்மா ஏற்படும், 9 கிரகங்களாலும் கர்மா தீரும். ஆனால் இந்த ராகுவை ஏன் குறிப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் புத்தர் சொல்கிறாங்க, நம்முடைய முன்னோராகிய வழிகாட்டி புத்தர், அதன் பிறகு வள்ளல் பெருமான், மகான்கள் பெரும்பான்மையானவர்கள் குறிப்பிட்டு செல்வது என்னென்னா, நம்முடைய கர்ம வினை அதிகரிப்பதற்கும் கர்மா அதிகரிப்பதற்கும், அந்த ஊழ்வினைன்னு சொல்லுவோம் தமிழில், அதை அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணம் மனிதனினுடைய பேராசை. ஆசை கூட இல்லைங்க, பேராசை. அப்போது எங்கே பேராசை வருதோ அங்கே தான் தீய கர்மாவில் போய் நம்ம மாட்டிக்கணும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அப்போ நம்முடைய ஜாதகத்தில் ராகுன்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க. நம்ம சொல்கிறோம் சுக்கிரன்னா உல்லாசத்தின் உச்சம், சுக்கிரன்னா இப்படி சின்ன வயசில் வந்ததுன்னா அப்படி கெடுத்துருவார், இப்படி என்ன சொல்கிறதுங்க செக்ஸ் தாட்டை கொடுத்துருவார், பருவத்தில் தடுமாற வச்சிருவார், போதை பழக்கங்களுக்கு அடிமையாக்கிடுவார், சுகங்களை அள்ளி கொடுத்து கெடுப்பார். அதெல்லாம் வந்து ஒரு மினிமம், குறைந்தபட்சம். ராகு இருக்கார் பாருங்க, அவர் மேக்சிமம் ஒரு 150 சுக்கிரன் 200 சுக்கிரனுக்கு சமம்னு வச்சுக்கிடுங்க ஒரு ராகு. அந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுத்தா சந்தோஷத்தின் உச்சம், கெடுத்தா பிச்சை எடுக்கிறத விட கேவலமாக கெடுப்பார், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கிரகம். இப்பேற்பட்ட இந்த ராகு பகவான் எந்த வீட்டில் அமருகிறாரோ, உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்கள் லக்னத்திலிருந்து எத்தனாவது வீட்டில் அமருகிறாரோ, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பாவகத்துவத்தை, ஒரு சில விஷயங்களை குறிப்பிடும். அந்த விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை அதிகமாக ஏற்படுத்தி அந்த விஷயத்தில் நமக்கு ஆசையை தூண்டி அந்த விஷயம், இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரோ உங்களுடைய ஆசை அல்லது பேராசை அந்த பாவகத்தின் வழியாக தான் அதிகமாக இருக்கும், நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அந்த உங்களுக்கு ஏற்படுகின்ற பெரும்பான்மையான கர்மா எல்லா பாவத்திலிருந்து வரும், ஆனால் பெரும்பான்மையான கர்மா அந்த பாவகத்தின் வழியாக தான் வரும். ஏன்னா ராகு உங்களுடைய சிந்தனை முழுக்கும் அங்கே தான் கொண்டு போய் குவிப்பார்.
இடையில அந்த தசை வந்துருச்சுன்னா டோட்டலாக அங்கே தான் குவிச்சிருவார். அப்போ இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீட்டில் இருந்தால் அது என்ன பண்ணும், எந்த வழியில் கர்மா உண்டு பண்ணோம், அதை என்ன பண்ணி நம்ம குறைச்சிக்கிடலாம். பெரிய அளவில் கர்மா உண்டு பண்ணாமல் குறைச்சிடலாம். தடுக்கிறதுக்கு நம்ம மகான் கிடையாது, இறைவன் சிவபெருமானும் கிடையாது. என்ன பண்ணி குறைக்கலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும். நேரம் 10 நிமிடம் ஆகுது, 15 நிமிடம் ஆகுதுன்னு தயக்கம் கொள்ளாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1% இது நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? தொடர்ந்து பார்ப்போம். ராகு 12 வீடுகளிலும் அமருகின்ற பொழுது நாம் என்ன செய்து கர்மா அதிகரிக்காமல் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. இது நீங்கள் ஒரு பரிகார வீடியோவை கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? தொடர்ந்து பார்க்கலாம்.